அந்த கிராமம் வறுமையை மட்டும் பார்க்கல, உழைப்பையும் பார்த்தது, நேர்மையையும் பார்த்தது. ஆனா அதுக்கான பலன் வர்றதுக்கு காலம் எடுத்துக்குது. அப்படி இருக்க அந்த கிராமத்தில் வயதான முதியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் கருகி போன பயிர்களை பார்த்து இப்படி சொன்னார். இந்த மண்ணு நம்ம கைவிட்டதில்ல, காலம்தான் நம்மள சோதிக்குது. இந்த வானத்தை நம்பி வச்ச பயிரெல்லாம் கருகி போச்சு. சரி, சில நாட்கள் கழித்திருந்து பார்ப்போம். அதே கிராமத்தில் ஓட்டு வீட்டில் ஒரு ஏழை விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனது பெயர் முருகன். 3 ஏக்கர் வறண்ட நிலம், அதுவே அவனது சொத்து. மனைவி மீனாட்சி, பள்ளிக்கு செல்லும் மகன் கண்ணன், மகள் மலர், இந்த 4வரின் வாழ்க்கையும் அந்த நிலத்தையும் பருவமழையையும் நம்பியே இருந்தது. ஒரு நாள் முருகன் மனதுக்குள் இப்படி பேசிக் கொண்டு வந்தான். இந்த விளக்கு மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. எண்ணெய் குறைவு, ஆனா அணையல. எண்ணெய் அதுவே தீர்ந்து போச்சுன்னா அந்த விளக்கு அணைந்து விடும். அதே மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கையும். சாமி, கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே இழந்தாச்சு. இந்த வருஷம் மட்டும் மழை கொடு. நான் உழைப்ப ஒரு நாளும் குறைச்சதில்லை. என் பிள்ளைக பசியோட படுக்கக்கூடாது, அதுதான் என் கடைசி ஆசை. தினந்தோறும் உங்களுக்கு இதே வேலைதான். சரி, அரிசி அளவு குறைஞ்சாலும் பரவாயில்லை, மனசு உடையக்கூடாது. நம்பிக்கையோட இருந்தா அதுவே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சரி சரி, நீ இப்படி பேசுறதால தான் நான் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கை துணை ஒன்ன மாதிரி இருந்தா எல்லாரும் நம்பிக்கையா தான் இருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி? எல்லாரும் சுலப வழி போறாங்கன்னு நாமும் அதே வழி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம நேர்மையா நடந்தா நம்ம வாழ்க்கையை இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படும். தெரிஞ்சுக்கங்க. ஆமா, நம்ம வழி கஷ்டமானது தான் மீனாட்சி, ஆனா சுத்தமானது. வறுமையில் இருந்தாலும் இந்த வானம் நம்ம கைய விட்டாலும் நம்ம நிம்மதியா இருக்கிறத வைத்து வாழணும். சரிதானே? இப்படி முருகனும் மீனாட்சி பேசிக் கொண்டிருக்கும்போது தூங்கிக் கொண்டிருந்த கண்ணன் எழுந்து வந்து தன் அப்பாவை பார்த்து இப்படி கேட்டான். அப்பா, என் சட்டை பழசுன்னு யாரும் சிரிக்க மாட்டாங்களா? வேற நல்ல சட்டையா எடுத்து தச்சு தாங்கப்பா. சிரிப்பாங்கப்பா, ஆனா சட்டை பழையதாக இருந்தாலும் நாம அறிவா இருந்தா அறிவை யாரும் சிரிக்க முடியாது. தெரிஞ்சுக்கப்பா. ஆனா நான் உழைக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க தலை குனிய விட மாட்டேன். சரியா? நான் டாக்டர் ஆகணும் அப்பா. இந்த கிராமத்துல வறுமையில இருக்கிறவங்களுக்கும் ஏழை வீட்டில் இருப்பவர்களுக்கும் இலவசமா வைத்தியம் பார்க்கணும். அதான் என்னுடைய ஆசை. அதுதான் என் கனவும். நீ எந்த அளவுக்கு படிப்புல கவனம் செலுத்துகிறாயோ அந்த படிப்பு தான் உன் வாழ்க்கையே மாற்றும். தெரிஞ்சுக்கோப்பா. அம்மா, அப்பா, நான் போட்ட கோலம் அழகா இருக்கு அம்மா. மழை வரும்னு சொன்னாங்க, ஆனா மழை வருமா சொல்லுங்க அம்மா? ரொம்ப அழகா இருக்கு. உன் மனசு மாதிரி தான். ரெண்டும் அழகு. நம்பிக்கை தான் கண்ணு வாழ்க்கை. கண்டிப்பா மழை வரும். சரி சரி, நீ வீட்டிலே இருங்க, நான் வயலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரி, நீங்க நேரத்தோட வயலுக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரியா? நான் வயலுக்கு போயிட்டு வர்றேன். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பு. சரியா மீனாட்சி? இந்த மண்ணு என் அப்பாவை காப்பாத்துச்சு, அவன் அப்பாவையும் என்னையும் காப்பாத்தோன்னு நம்பிக்கையில தான் நான் தினந்தோறும் வயலுக்கு வந்து போறேன். இப்படி முருகன் வயலை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா பக்கத்து நிலத்து ராமையா அங்க வந்தாரு. ராமையா வந்தாலும் முருகனை பார்த்து இப்படி சொன்னாரு. முருகா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஆண்டு வறட்சி நிவாரணம் தராங்களாம். ஆனா அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் இந்த நிவாரணம் வரும் போல. ஆனா நீ மட்டும் நேர்மையா இருந்து என்ன சாதிக்க போற? நான் சாதிக்கலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு உதாரணமா இருப்பேன். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அண்ணே. உழைப்ப விட்டு கொடுக்கறனாலே நம்ம தோல்வி. இங்க பாரு முருகா, ஒரு கையில பணம், ஒரு கையில கையெழுத்து. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. இங்க பாருங்கண்ணே, அந்த கையெழுத்து என் மனசை அழுக்காக்கும்.
பசிய தாங்கிடலாம், அவமானத்தை தாங்க முடியாது. அவமானம் வந்தா அந்த அவமானம் தான் பிள்ளைங்களுக்கும் வரும்னு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பேசிட்டு முருகன் வீட்டுக்கு வந்தான். வீட்ல அவன் மனைவி இரவு நேரத்துல இப்படி சொன்னான். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம வழி சரின்னு தெரியும், அது போதும். உங்க நேர்மைதான் என் தைரியம். அன்று இரவு முடிந்தது. மறுநாள் காலை நேரத்துல கிராம உதவியாளர் வந்தார். அரசு உதவி உரியவர்களுக்கே கிடைக்கும். இதை எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்கோங்க.